ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது இந்தியன் நேவியில இருந்து வந்திருக்கு. 2027க்கான இயருக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த போஸ்டோட நேம் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவி எஸ்எஸ்ஆர், அதாவது இந்தியன் நேவியில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ஃபீல்டில் ஆள் எடுக்கிறாங்க. இது வந்து இவங்க மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கும்ல, இந்தியன் நேவி தனியாக ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும், நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் இந்த ஆர்கனைசேஷன் வந்து இந்தியன் நேவி. இதோட போஸ்ட் நேம் வந்து சாயிலர் எஸ்எஸ்ஆர் மெடிக்கல் பிரான்ச். சாயிலர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மாலுமின்னு சொல்லுவோம்ல தமிழில், அதுதான் சாயிலர். இதோட அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். இதோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க, எங்கே பார்க்கணுன்னா join.indiannavy.gov.in இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் லிங்க் இருக்கும், அதை டைரெக்டாக எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஜாப் ரோல் என்ன, அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நம்ம பார்க்கலாம். அசிஸ்டன்ட் நேவல் டாக்டர்ஸ் அண்ட் மெடிக்கல் ஸ்டாஃப் இந்த போஸ்ட்டுக்கு தான் ஆள் எடுக்க போகிறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னா, மெடிக்கல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய மாலுமிங்களுக்கு. அதுக்கப்புறம் நேவல் ஹாஸ்பிட்டல், அப்புறம் ஷிப்ஸ் கப்பல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஹெல்ப்ஸ் இன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர். அப்புறம் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா, நீங்கள் 10th முடிச்சுட்டு +2 முடிச்சிருக்கணும். நீங்கள் +2ல வந்து மேக்ஸ் தான் படிச்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் +2ல வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி. பயாலஜினா பாட்னி, சுவாலஜி ரெண்டும் தான். நீங்கள் சில பேர் பியூர் சயின்ஸ் படிச்சிருப்பீங்க. பியூர் சயின்ஸ்னால் மேக்ஸ் மட்டும் வராமல் பாட்டனி தனியாக, சுவாலஜி தனியாக படிச்சிருப்பீங்க. நீங்களுமே இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் தான். இந்த போஸ்ட்டுக்கு வந்து மேக்ஸ் கிடையாது. நீங்க அப்புறம் ஓவராலா வந்து இந்த எல்லா சப்ஜெக்ட்லயுமே வந்து நீங்க மினிமம் 50%க்கு வந்து மேல மார்க் எடுத்திருக்கணும் இந்த ஓவரால் சப்ஜெக்ட்டுக்கு. அப்புறம் ஒரு சப்ஜெக்ட் தனியா பார்க்கும்போது அதுல வந்து 40%க்கு மேல இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பிசிக்ஸ்ல வந்து நீங்க 30%, இந்த கெமிஸ்ட்ரிலையும் பயாலஜிலையும் நீங்க ஒரு 60%க்கு மேல இருந்தீங்கனாலும் நீங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. அந்த தனித்தனியா ஒரு சப்ஜெக்ட்லயுமே நீங்க வந்து 40%க்கு மேல இருக்கணும். அப்புறம் வந்து இப்போ நீங்கள் 12th எக்ஸாம் வந்து போர்டு எக்ஸாம் வந்து இப்போ எழுதுறதுக்கு வந்து எலிஜிபிளாக இருப்பீங்களா? இப்போ எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த 12th பப்ளிக் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதிட்டு இருந்தீங்கன்னாலும் நீங்களுமே இந்த எக்ஸாம் இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள் தான். இதோட ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா, கேண்டிடேட் வந்து 1 மே 2005 இருந்து 31 அக்டோபர் 2009 இந்த இயருக்குள்ள பிறந்தவங்க மட்டும்தான் இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள். இதற்கு முன்னாடி பிறந்திருந்தீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா எலிஜிபிள் கிடையாது. அதுக்கப்புறம் 2009க்கு அப்புறம் நீங்க பொறந்திருந்தாலும் இந்த ஜாபுக்கு வந்து நீங்க எலிஜிபிள் கிடையாது. அதே மாரி ஒன்லி அன்மேரிட். நீங்க வந்து கல்யாணம் ஆகாதவங்க மட்டும் தான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். அதுவும் மேல் கேண்டிடேட் மட்டும் தான், ஃபீமேல் கிடையாது. இதோட சேலரி பார்த்தோம்னா, ட்ரெய்னிங் பீரியட்ல வந்து ஸ்டைஃபண்ட் மாரி குடுப்பாங்க. அந்த ஸ்டைஃபண்ட் வந்து ரூ. 14,600 ஒரு மாசமும் ரூ. 14,600 உங்களுக்கு வரும். இப்ப நீங்க ட்ரெய்னிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் 21,700ல இருந்து ரூ. 69,800 வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதோட மிலிட்டரி சர்வீஸ் பே வந்து ரூ. 5,600 தனியா இருக்கும். அப்புறம் அலவன்ஸ் வந்து இப்ப நெறையா உங்களுக்கு டிஃபென்ஸ்னாலே தெரியும், நெறைய அலவன்ஸ் இருக்கும். டிராவல் அலவன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ் அந்த மாரி அது எல்லாமே உங்களுக்கு காமனா எல்லா ஜாப்லயும் வர மாரி இதுலயும் வந்துரும். இப்போ ஒரு பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா, ஃபுட்டு வந்து ஃப்ரீ ஃபுட்டு குடுத்துருவாங்க, அக்கமண்டேஷன் குடுத்துருவாங்க, யூனிஃபார்மும் குடுத்துருவாங்க. அப்புறம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். இப்போ லீவ் ட்ராவல்லாம் இருக்கு. இப்போ லீவ் எடுக்கிறீங்க, ட்ராவல் எங்கேயாவது போகணும்னா அதுக்குமே அவங்க எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவாங்க. இப்போ உங்களோட குழந்தைங்க படிக்கிறதுக்கும் அலவன்ஸ் குடுத்துருவாங்க. நீங்க ஒன்ஸ் ரிட்டயர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் பென்ஷனும் உங்களுக்கு இதில வரும். இதில வந்து அப்புறம் இன்சூரன்ஸ் வந்து 75 லேக்ஸ் வரைக்கும் ப்ரொவைட் பண்றாங்க. உங்க அப்பா, அம்மாவோட நீங்க நாமினி அதில ஆட் பண்ணிக்கலாம். உங்க ஃபேமிலிக்கு இந்த இன்சூரன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 75 லேக்ஸ் வரைக்கும் நீங்க வந்து இதில யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதோட ப்ரமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து பார்த்தோம்னா, நீங்க ஒ மாஸ்டர் சீஃப் பெட்டி ஆஃபீஸரா அடுத்து மாறுவீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம். அந்த டைம்ல வந்து உங்களுக்கு சேலரி வந்து 47,600ல இருந்து 1,51,000 வரைக்கும் அவங்க குடுப்பாங்க. அதுக்கப்புறம் செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, ஸ்டேஜ் 1 வந்து எ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் வைப்பாங்க. அதுக்கடுத்து மெடிக்கல் எக்ஸாம் நடக்கும். இப்ப இந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். அதுல வந்து மொத்தம் 100 கொஸ்டின் இருக்கும். 100 மார்க்கு. 1 ஹவர் எக்ஸாம் நடக்கும். சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல இங்கிலீஷு, சயின்ஸ், பயாலஜி, ஜெனரல் அவேர்னஸ். இதுக்கு வந்து நீங்க நெகட்டிவ் மார்க்கும் இருக்கு. ஒரு கொஸ்டின் தப்பானா 0.25 மார்க் வந்து அதுல இருந்து மைனஸ் ஆகும்.
ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து என்னன்னா 1.6 கிலோமீட்டர் ரன் வந்து நீங்கள் 6 minutes 30 செகண்டில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஸ்குவாட்ஸ் வந்து 20 ஸ்குவாட்ஸ் போடணும். ஸ்குவாட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, உட்காந்து உட்காந்து எழுந்திருப்போம்ல, அதுதான் ஸ்குவாட்ஸு. அடுத்து புஷ்அப்ஸ் வந்து 15 எடுக்கணும். அடுத்து பெண்ட் நீ சிட்டப்ஸ், நம்ம சேர்ல உட்காரோம்ல அந்த மாதிரி உட்காந்துட்டு சிட்டப்ஸ் எடுக்கணும், அது வந்து ஒரு 15 எடுக்கணும். இது எல்லாமே நீங்கள் இப்போவேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ரொம்ப கிளியராகவே ரொம்ப ஈஸியாகவே இதை கிளியர் பண்ணிடலாம். அப்புறம் இந்த 1.6 கிலோமீட்டர் ரன் வந்து 6 minutes 30 செகண்ட்றது நார்மலாக ஆர்மியில் வந்து 5 minutes 30 செகண்ட் தான் கொடுப்பாங்க. இது வந்து மெடிக்கல் ரிலேட்டடாக ஹையர் பண்ணுறதுனால 6 minutes 30 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இதோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தோம்னா உங்களோட ஹைட் வந்து மினிமம் 357 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கணும். அதுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மினிமமாக 157 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கணும். அப்புறம் உங்களோட ஐ விஷன் வந்து 12க்கு வந்து 6க்கு மேலே இருக்கணும். அன்கரெக்டாக இருந்தால் கரெக்டர் வந்து 6/6 இருக்கணும். கேண்டிடேட் மஸ்ட் பி ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஃபிட். நீங்கள் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் அதெல்லாம் நல்லா ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஹாஸ்பிட்டல் போய் ஒரு மெடிக்கல் செக்அப் கூட எடுத்து எல்லாமே சரி பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இப்போ இதோட அப்ளை பண்ணுற முக்கியமான டேட்டை பார்த்தோம்னா அப்ளிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 14 மார்ச் 2026 ஸ்டார்ட் ஆகி 6 ஏப்ரல் 2026, அதாவது நெக்ஸ்ட் மந்த் 6ஆம் தேதியோட இது வந்து முடியுது. அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிடுங்க. நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணுறது வந்து கரெக்ஷன் பண்ணுற விண்டோ வந்து எப்போ ஓப்பன் ஆகும்னா 10 to 11 ஏப்ரல் 2026, அதுக்குள்ளே வந்து நீங்கள் எதாவது கரெக்ட் பண்ணுறாங்க பண்ணிக்கலாம். எக்ஸாம் வந்து எப்போ வரும் அப்படின்னா மே 2026, மே மந்தில் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டேஜ் 2 டைம்லைன் பார்த்தோம்னா ஷார்ட் லிஸ்டிங், அப்புறம் வந்து கால் லெட்டர் வரும். பிப்ரவரி 2027 இந்த மாதிரி கால் லெட்டர் வரும். ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு கால் லெட்டர் கொடுப்பாங்க. அடுத்து ஸ்டேஜ் 2 செலெக்ஷன் வந்து மார்ச் 2027 நடக்கும். ட்ரைனிங் வந்து உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா மே 2027 தான் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ட்ரைனிங் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் சில்கா ஒடிசா அங்கே தான் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 550 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டியோட வரும். பேமெண்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது நெட் பேங்கிங்லேயும் பண்ணிக்கலாம், டெபிட் கார்ட்லேயும் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு இருந்தால் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் யூபிஐ, கூகுள் பே, ஃபோன்பே அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு joinindiannavy.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கனாலே போதும். அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் இந்த எஸ்எஸ்ஆர் மெடிக்கல் ஃபீ அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் தனியாக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் கேட்கும். உங்களோட செல்ஃப் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். அப்புறம் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் கேட்கும். அப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அது எல்லாமே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க முன்னாடியே. எல்லாம் அதில் போய் அதில் கொடுத்து ஃபில் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து கடைசியாக ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி வரும். அது வந்து மோட் ஆஃப் பே வந்து அந்த யூபிஐ, கூகுள் பே இருக்குது, ஃபோன்பே இருக்குது, டெபிட் கார்டு இருக்குது, கிரெடிட் கார்டு இருக்குது. நீங்கள் எது யூஸ் பண்ணினாலும் அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி அதை அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ முக்கியமாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு வந்து இப்போ நம்ம ஊர்லலாம் ஒன்று காமனாக ஒன்று நடக்கும். 10 லட்சம் கொடுத்து 20 லட்சம் கொடுத்து இந்தியன் நேவி, இந்தியன் ஆர்மிக்கெல்லாம் போயிடலாம் அப்படின்னு முன்னாடி இருந்துச்சு. இப்போல்லாம் அப்படி சுத்தமாக கிடையாது. இப்போ வந்து அவங்களே வார்ன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறையா ஸ்கேம் நடக்குது. யாராவது ஏஜென்ட் மூலியமாக உங்களுக்கு காசு வரும், நீங்கள் அவங்கள இந்த எக்ஸாமில் இது பண்ணிடுவோம் அப்படின்னு யாருக்கும் காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. டிஃபென்ஸில் வந்து அப்படி வாய்ப்பே இல்லை. இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. செலெக்ஷன் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் மெரிட். அவங்களே சொல்கிறாங்க கம்பல்சரி எக்ஸாம் வச்சு ஃபுல்லாக பெரிய மெரிட் மூலியமாக தான் எடுப்பாங்க அப்படின்னு. எந்த விதமான ஏஜென்ட்டும் அந்த மாதிரி எதுக்குமே வாய்ப்பு இல்லை. யாரும் காசு எங்கேயும் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் நம்ம டிஃபென்ஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய எல்லா வீடியோவுமே இந்த மாதிரி அப்ளை பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த டவுட்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வந்து நான் கமெண்டில் கொடுக்குறேன். தேங்க்யூ.